பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்த நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றவர்கள் எத்தனையோ வேதனை பற்று வேதனையிலிருந்து மீண்டும் இந்த மனித உடலை உருவாக்கியது இதே உயிர் தான். வேதனையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் காத்தியேயா ஒவ்வொரு உடலையும் எத்தனை தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வின் ஞானம் இந்த மனித உடலாகும்போது அதுக்கு தகுந்த உறுப்புகளை உருவாக்கி தீமையிலிருந்து விடுபடும் வலுவான அந்த சக்தியாக ஆறாவது அறிவு வள்ளி மிக சக்தி வாய்ந்த நிலையாக மாறுதான். வள்ளி பெண்பாலை கொடுக்கிறேன். அந்த வலிமை மிக்க சக்தி பெற்று வலிமை சக்தி பெற்ற பின் இதை காட்டிலும் ஞானிகளோ பெரியவர்களோ அவர்கள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றே அவர் உடலை வளர்த்திருப்பார். அதன் உணர்வின் தன்மை பெறப்படுவது நமக்கு தெரிஞ்ச ஞானிகளையோ மகான்களையோ நாம் உற்று பார்த்து நமக்குள் பதிவாக்கி வச்சிருந்தால் அந்த மகான்கள் எல்லாம் தனக்குள் வரும் நோய்களையும் தீமையில் வராதபடி வலுகொண்டு சமாளித்துக் கொண்டவர். நாம் அந்த குடும்ப பந்தம் இல்லாதபடி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று பல அவர்கள் படித்த பாடநிலை கொண்டோம் வலிமையான உணர்வுகளை சுவாசித்து அவர் உடலை தீமையை சாடாதபடி தாக்கிக் கொள்ளும் அந்த உணர்வினை பெற்றுள்ளார். அப்படி பெற்றிருக்கும் போது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மகான்களை பார்த்தோம் என்றால் அந்த மகானின் அற்புத நிலைகள் நாமும் பெற வேண்டும், அந்த அருள் பெற வேண்டும், நமக்குள் இருள் வராதபடி தடுத்திடும் அந்த அருள் சக்தி வேண்டும் என்று எத்தனை பேர் என்றோம்.